காளி, நவகிரக காளி, நவகிரக காளி தாயின்னு சொல்லலாம். சித்தர்கள் ரீதி, சித்தர்கள் ரூபம். என் கழுத்தில் இந்த ருத்ராட்சம் சித்தர்களுக்கே சமர்ப்பணம். இந்த காளிக்கு மட்டும் சமர்ப்பணம் இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது. 90 நாள் அந்த தாய் கழுத்துலேருந்து தான் சித்தர்கள் ரீதி போய்க்குது. அதுக்கப்புறம் தான் என் கழுத்துக்கு போகும். இதுதான் சித்தர்கள் ரீதியோட உண்மை. உண்மையாகிறவனும் பொய் சொல்லாத ஹரிச்சந்திரன் எப்படி இருந்து சுடுகாட்டுக்கு போய் வனவாசத்தை அனுபவிச்சானோ அதே போல தான் நானும் உண்மையாக இருந்து நானும் வனவாசத்தை அனுபவிச்சுட்டு வந்துக்கிறேன். அந்த வனவாசம் சும்மா விட்டுருமா? சித்தர்கள் ரீதியில் அது திரும்பும். எப்போ திரும்பணும்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்மவினை திரும்பிச்சு அப்படின்னா அப்போது அதனோட வழி உணர முடியும். ஓம் நமோ காளிகாய நமோ நமக. ஓம் நமோ நம சிவாய. ஓம் மகா காளிகாய வித்மகே ஓமாய விஷ்ணு தீமகே ஓம் தன்னோ காளிக பிரசோதய. ஓம் நமோ கால பைரவாய நமோ நமக. ஓம் குலமுனி குருதேவாய நமோ நமக. ஓம் நமோ கோரக சித்தராய நமோ நமக. ஓம் மகா குருதேவாய நமோ நமக. ஓம் நமோ சந்திரதேவாய நமோ நமக. ஓம் நமோ சூரிய தேவாய நமோ நமக. என்னை எவன் பழிய பாவத்துக்கு ஆளானானோ இந்த தாய் கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கொடுப்பா. இது மட்டும் எனக்கு 1000% தெரியும். அதே போல் நீங்களும் நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க. இந்த தாய் உங்களுக்கு கொடுப்பா. வேண்டுதல் பண்ணு. என்னன்னு சொல்கிறேன்னா அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹைம் க்ளீம் சௌம் நவகிரக காளி தாயே போற்றி போற்றி. சர்வ சத்ரு நசி மசி எசி எசி சுடு சுடு பிடி பிடி பிடுங்கு 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 அவன் கூடல பிடுங்கு பிடுங்கு. சர்வ சத்ரு சர்வமும் சக்திமயம். ஓம் நமோ நம சிவாய. இந்த மந்திரத்தை கடைசி மூட்டை காலையில் 5 மணிக்கு ஏஞ்சி இந்த மந்திரத்தை தெளிவாக சொல்லுங்க. கண்டிப்பாக எவ்வளோ பேர் சத்ரு வந்தாலும் அவன் அழியிறத உன் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அது நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. கெட்டதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை ஏற்கனவே சொல்லிக்கிறேன். சித்தர்கள் ரீதியில் கொலை நாசம், சிவன் ரீதியில் கொலை நாசம். அந்த நாசத்தை பண்ணிவிடும். நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஓம் நமோ நம சிவாய.